பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெகுலராக நிறைய வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? லைஃபில் நீதி, நியாயம், தர்மம், நேர்மை இது எப்பொழுதும் சோறு போடும். என் பின்னாடி வா, ஞான் உனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டும். புஷ்பாஞ்சலி முடிஞ்சுடுத்து நல்ல கோஆபரேட் பண்ணேன். இதுலயும் நீங்க நினைச்சது நடக்கலைன்னா புஷ்ப மஞ்சனம்னு ஒண்ணு இருக்கு. அதோ பாருங்க, அதுதான் புஷ்ப மஞ்சனம். ஆணி படுக்கையில நீங்க குப்பரைக்க படுத்திட்டேன்னா இந்த பக்தாலா உங்க மேல பக்தியோட ஓடுவா. அதையும் நான் தான் முதல்ல ஆரம்பிப்பேன். நீங்க நினைச்சதெல்லாம் முடிஞ்சிடும். பாட்டா வேற பாடிட்டேன், பயமா இருக்கு சார். ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல். அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சி. முகுந்தே, ஓய் மம்முட்டி. யாரு மின்னலா? இல்ல அம்மா ஜன்னலு. சாப்பிட்டு தட்டு எடுக்க வேணா இன்னொரு பொண்ணு பாக்கவா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னது ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன பயம்? என் சுந்தரபாண்டி இருக்கும் போது ஹலோ, பிரவீன் இருக்காருங்களா? குளிச்சிட்டு இருக்காருங்க. நீங்க? நான் காலையில குளிச்சிட்டாங்க. ஐயோ சார், எனக்கு ஒண்ணு தெரியாது சார். இவன் தான் சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்க வண்டி எடுத்துட்டு போறதுக்கு என்னையா சார் தொந்தரவு பண்றீங்க? போங்க. உன் வண்டி இல்லையா? அப்புறம் ஏன்டா லுக்கு விட்டு டர்ற கிளப்புறீங்க? இந்த இடத்துல இன்டீரியர்ஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல. அந்த கப்பல் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஹேர் அழகா இருக்கு. நானும் ஏதாவது பண்ணணும். ஹேர் ஸ்பாலாம் எவ்வளவு ஆகும்னு தெரியலையே. 60 ஜூஸ் ஒரு 160, மொத்தமா 220 ஆகுது. ஜிஎஸ்டி வேற 10 ரூபா போடுவான். என்கிட்ட 10 ரூபா மட்டும் தான் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. செத்தண்டா. ரெண்டு பிஸ்கெட்டு, 2 தண்ணி பாட்டில், ஒரு கருப்பு கலர் ஒன்று எடுங்க. ஓகே. எவ்வளோ பேரு? 120 பிரதர். 120. இதுல ஸ்கேன் பண்ணுமா? இது ஸ்கேன் ஆகல. நான் நம்பர் சொல்ற நம்பர்ல போடுங்க. அட பொம்மால நான் குமார் அவசரப்பட்டிய. ஹலோ. சார் சொல்லுப்பா. சார், நான் சொன்னோன்னே டக்குன்னு பார்க்காதீங்க. அப்படியே மெல்ல பாருங்க. லவ் பண்ணிக்கிருக்காங்க சார். ஆமா சார். நீ போ, நான் பாத்துக்கிறேன். பர்கர் என் மண்டையோட பெருசாகுது. தடி குத்தா எங்க இருந்து ஆரம்பிக்குது? வச்சுக்கிச்சுடா. உங்க வீட்ல போன்ல செக் பண்ணுவாங்களே, என்கிட்ட பேசுறது பார்த்தா மாட்டிக்க மாட்டேன். அதான் உன் நம்பரை ஒரு பையன் பேர் போட்டு சேவ் பண்ணிருக்கேன். அறிவாளி ஆயிட்டடா தங்க பிள்ளை. ஏன் ஆயிட்டாண்டி நம்ம பிள்ளை? பார்க்க இவ்வளவு அழகா இருக்கீங்க. வந்ததுல இருந்து வெக்கப்பட்டுட்டே இருக்கீங்க. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க.
உங்க வீட்டுல உங்க சூப்பரா வளர்த்துருக்காங்க. வாய் திறந்தாவே கெட்ட வார்த்தை மட்டும் தான் வரும். இவன் வேற பேசி பேசின்னு என்ன கேன மாதிரி சொல்லிட்டு இப்ப எனக்கு கெட்ட வார்த்தை அதிகமா வருது. நான் இப்படிதான். நான் 5வது படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்புறம் என்னாச்சு? இப்போ அவ பொண்ணு 5வது படிக்கிறா. ஏய் நான் என்ன ஏய் ஏய் இங்க வாடா இங்க வாடா. எங்கடா பொண்ணு வந்துச்சுல? ஆமா ஒரு பொண்ணு போச்சு. பூச்ச மாதிரி நான் ஓடிட்டேன். வேற லெவல் எரிட்ல. என்னடா காலையில இருந்து ஒரே கேர்ள்ஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஏமா என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? இல்ல உங்க ஷார்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பாக்க வேற லட்சணமா இருக்கீங்க. நீங்க கமிட்டடா? ஆள விடுமாமா. ஹலோ ஏங்க சிஸ்டர் என்ன ஷர்ட் குட்டிங்க எத்தனை கேர்ள்ஸ் துரத்திட்டு வராங்க? இந்த ஷர்ட்டை போட்டு போனீங்க அப்ப இப்படிதான் ஆகும். இந்த கலர் மட்டும் இல்லைங்க, 5 கலர் இருக்கு நம்ம கிட்ட. எது நீங்க சூஸ் பண்ணி வேர் பண்ணாலும் எல்லாருக்கும் உங்க மேலதான் இருக்கும். அட கொய்யால ஏலு, நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஆனா இந்த லெவல்ல பண்ணீங்கன்னா அப்புறம் நானும் வந்து இறக்கி உங்ககிட்ட சட்டை ஆர்டர் பண்ணி போட்டு போய் பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரு அளவுக்கு தான். 7 வயசு மக. அப்பா நீங்க அண்ணனுக்கு விவசாய சின்னத்துல போடுவீங்களாப்பா? போடு. கூட நானும் வரட்டாப்பா? சரி வாமா. சின்ன பிள்ளை தானே, நீண்டு பிள்ளை கேக்குது. 4-5 வயசு போகுது. அவன் அந்த அதிகாரி யாரோ சின்ன பிள்ளை தானேன்னு விட்டாரு. சொல்லக்கூடாது ஆனா சொல்லித்தான் ஆகணும் உங்களுக்கு. டக்குன்னு அப்பாவுக்கு முன்னாடி விவசாயத்தை அமைக்கிறது. இது கள்ள ஓட்டு கணக்குல வராது, ரொம்ப நல்ல ஓட்டு கணக்குல வந்து. என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? நீ நான் பீலாம் பண்ணனா? நான் என்ன இடிச்ச வாயனா? குடிச்சிட்டியா? தூக்கமே வர மாட்டேங்குது மம்மி. அப்ப போய் பாத்திரம் விளக்கு. அஞ்சல மச்சாவோ. இந்த தாயாளி வேற சும்மா இருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் ஒத்திக்கிட்டீங்களா? நீங்க ஏன் ப்ரோ சரக்கு அடிக்கிறீங்க? உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா இல்ல வாழ்க்கை ஃபெயிலியரா? சரக்கு அடிக்காதீங்க ப்ரோ. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது ப்ரோ. நீங்க ஏதோ லூஸ் மாதிரி தனியா நின்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க ப்ரோ. அதுக்கெல்லாம் எதுவும் அடிக்காதீங்க ப்ரோ. சரியா? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இப்படி இருக்கா? அப்பனுக்கு தப்பி பிறந்தவன்டா இவன். தேவரா வயித்துல ஒரு வீரம் பிறந்திருக்கணும். இப்படி ஒரு கோலை பிறந்திருக்கு. தேவரா வயித்துல ஒரு 200 பேர் 30 பேர் 200 பேர் 300 பேர் யார் வேணா எவ்வளவு பேர் வேணா இந்த உட்காந்து போகல. இந்த சோஃபாவோட குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். அதை நான் 1 மாசம் கழிச்சு நான் பின்ன வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க இப்ப குதிக்கிற ஒண்ணுமே ஆகாது பாருங்க. மாடு எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்க? மான்சா என் எக்ஸோட புருஷங்கிறது கேட்டதானா பாக்கலன்னு சொல்லிடுறேன். நீ ஏன்? ஏய் ரொம்ப நாள் வீடியோ போடலையா? அவ வேற எனக்கு கம்பே குறான்னா அதான் கம்பே கொடுத்துட்டு வந்தேன். அது வேற புருஷன் வேற பாத்துட்டான். துரத்துறான் அந்த நாய் வேற. கேட்டா எனக்கு பார்க்க செத்துட்டேன்னு கூட சொல்லிடு. ஓகே வரேன். ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே. டான்சருக்கு கிஃப்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்காக்கா? அந்த டான்சர் இல்லக்கா, நார்மல் டான்சர் தான். ஆடலும் பாடலும். நேற்று அவனா என் மச்சான் நான் போடுறேன். நீலாம் அவன் பேண்ட்டை கை தச்சு ரொம்ப நேரமா நின்னுங்கிறான். யாருன்னா வந்து போடுங்க.
அதான் இப்ப என்ன வேணாலும் பேசலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால ஒரு நாள் கூட நிம்மதியா வீட்டுல இருக்க முடியாது. இப்ப என்ன வேணாலும் பண்ணிக்க. கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா உனக்கு முன்னோல சத்தியமாய உசுறு என்ன விடாது. இவ்வளவு பாட்டு பாடின அவர் கல்யாணம் பண்ணாரா பாத்தியா? அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்ப இதெல்லாம் நல்லா இருக்கும். உன்னோட சத்தியம். ஆனா அதெல்லாம் அப்படியே நிப்பாட்டிக்கணும். அவ்வளவுதான். வீட்டுக்கு நீ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப முக்கியமான மீட்டிங்மா நீ போலேன்னா என் வேலையில இருந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. உண்மையிலேயே இப்ப உனக்கு தனியா இருக்கும்போது அது பெருசா தெரியல. ஏன்டா இந்த 5 நாள் மட்டும் ஆபீஸ் வைக்கிறானுங்க, 7 நாள் ஆபீஸ் வச்சா நல்லா இருக்குமே எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது கூட பரவாயில்ல. எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அடிக்கடி ஒரு ட்ரிக்ஸ் ஒன்னு ஃபாலோ பண்ணுவாரு. இப்ப அவர் ஒய்ஃப் கால் பண்றாங்கன்னு எப்படின்னா அவங்க ஒய்ஃப் கால் பண்ணு செல்லக்குட்டி ஆபீஸ்ல என்ன பண்ணுதோ. இப்ப எனக்கு கால் வந்துருச்சு, நான் அட்டனும் பண்ணிட்டேன். அது என்ன ஆச்சு? அது எவ்வளவு நேரம் நான் சொல்றது சார், நான் முடிச்சிடறேன். ஹலோ ஹலோ கூப்பிடுறேன் என்னங்க? அது என்னதான் ஆச்சு? அது மெயில உடனே நீங்க பிஸியா இருக்கீங்க, மீட்டிங்ல இருக்கமா? அது என்ன ஆச்சு புலி? அவ்வளவுதான், அப்படி கட் பண்ணிட்டு போயிடுவாரு. Anything else, team? Nothing from my end. Then okay, we are good to close. Yeah, bye team. Bye. Bye all. Bye. Bye all. Bye. Bye. இருங்க பாய். ஐயோ அவ்வளவுதான் நம்மள. Bye bye. போங்க. Excuse me. I love you. நீ மட்டும் பொண்ணா இருந்தீனா உன்ன மாதிரி பையனை லவ் பண்ணிருப்பியா? நான் இதுக்கு என்ன மாதிரி பையனை லவ் பண்றேன்? நல்லா ரிச் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டேன். அப்ப நான் மட்டும் என்ன இதுக்கு லவ் பண்ணும்? என்னமோ உஷா. பேபி, நேத்து நைட்டு நீ மாடிக்கு வந்தியா? ஆமா, எதுக்கு கேக்குற? ஓ அப்படியா? அதான் நேத்து நைட்டு 2 நிலவு தெரிஞ்சா. செத்து போயேன்டா, வயசுதான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறக்குற? பேபி, இங்க ஒரு பேட் வைப்ரேஷனா இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். டேய், நம்ம கண்ணுக்கு அழகா தெரியற மயில் இருக்க கூட மயிலோட கண்ணுக்கு என்னவா தெரியும்? அவ்வளவுதான், ரொம்ப ஆடாத. 2 நிலவுலாம் தெரியாது. ஐ சூப்பரா இருக்குல்ல. எது சொல்ற? டிஷ்ஷா கிண்ணமா? டிஷ் என்ன தவிர யாருமே பெஸ்டா சமைக்க முடியாது விஜய். என் டிஷ் மட்டும் தான் சூப்பர். சரி சரியா? கிண்ணத்தை சொன்னேன். அப்படியா? அளவா சாப்பிடு. இப்படி தின்னுக்கிட்டே இருந்தேனே ஏன் இப்படி தின்னு ஃபியூச்சர்ல எப்படி தெரியுமா இருப்ப? எப்படி? ரைட் சைடுல பாரு. ஹாய் ப்ரோ, எப்படி போகுது உங்களுக்கு? தனியாதான் ப்ரோ போகுது. தனியா தான் போதா? நம்ம இவங்கிட்ட என்ன கேட்டோம்? ஹாய் ப்ரோ தானே கேட்டோம். ஓ ஹாய் ப்ரோன்றது அவன் ஹாய பத்தி பேசிட்டு போறான்டா. ஒண்ணுந்தா காதலே பண்ணலையா? அப்புறம் காதல் பண்ணலையில. காதல் பண்ணாம தானே பிள்ளைய பத்து 4 பிள்ளைய பத்து விட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Facebookல பெண்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா 5 நிமிஷத்துல 5000 லைக் வருது. கொஞ்சம் பலாப்பழத்துக்கு ஈம வச்ச மாதிரி. ஆம்பளை ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான், 6 நாளைக்கு அனாதி போனமா கிடக்கு.